வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில். ஸோ கொஷின் ரீட் பண்ணுறேன். லேட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3,4,6,8 4 கொடுத்துருக்காங்க, 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் என்னன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் எக்ஸ் கமா ஒய்ன்னு இல்லாமல் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது எக்ஸ் கமா ஒய்ன்னு நம்ம படிச்சிருப்போமா. இங்கே ஒய்க்கு பதிலாக அந்த எஃப் ஆஃப் எக்ஸையே ஒரு வேல்யூவாக கொடுத்துருக்காங்க ரிலேட் பண்ணி. ஓகேவா, அதுதான் ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மால் எக்ஸ் விச் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ் என்னது, மேலே இருக்க 4 எலமெண்ட்ஸ். ஓகேவா, மேலே இருக்க 4 எலமெண்ட்ஸ் தான் கேபிட்டல் எக்ஸ். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ என்னோட எக்ஸை எடுத்து ஸ்கொயர் பண்ணி 1ஆல் ப்ளஸ் பண்ணணும் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். அதுதான் இங்கே ரிலேஷனில் அப்ளை பண்ணணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என், அதாவது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா, சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3,4,6,8 கரெக்டாக. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கரெக்டாக. ஓகே, இங்கே ரிலேஷன் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது 3 இருக்கும்போது என்னோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த எக்ஸை தான் கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் கரெக்டாக. அப்போ இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் இங்கேயும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 9 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போது என்னோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குது, 10ன்னு வருது. ஃபைன், புரியுதா, ஈஸியாக இருக்கா. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்த வேல்யூ வந்து 4ன்னு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குமா. 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னா 16 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 17. அப்போ என்னோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கும்போது என்னோட ஆன்சர் என்னது 17ன்னு கிடைக்குது கரெக்டாக. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்த வேல்யூ என்னது 6ன்னு இருக்கா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் which is equal to 6 square plus 1. 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 36 plus 1 கரெக்டா. அப்போ 37. அப்போ என்னோட வேல்யூ 6ன்னு இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும்போது என்னோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 37ன்னு கிடைக்குது. அடுத்து ஃபைனல் எலமெண்ட் என்னது எக்ஸ். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் which is equal to 8 square plus 1. 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 64 plus 1 which is equal to 65. என்னோட எக்ஸ் வேல்யூ 8 இருக்கும்போது என்னோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 65 இருக்கு. வேர் இங்கே என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, இஸ் அ ஃபங்க்ஷன் எக்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸான்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் எல்லாமே எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஓகே, ஸோ இது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது, இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம யூஸ்வலாக எப்படி டிரைவ் பண்ணுவோம், ஆரோ டயக்ராம் போட்டு தானே டிரைவ் பண்ணுவோம். ஸோ ஆரோ டயக்ராம் போட போகிறோம். நமக்கு இங்கே வேல்யூஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் இங்கே இருக்குது. அதை பார்த்து இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக டிரைவ் பண்ணிக்கலாம். இதனோட வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ என்ன கொஷினில் இருக்குது 3, 4, 6, 8 கரெக்டாக, இதுதான் இருக்குது. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, நிறைய இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இங்கே 10 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, 17 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, 37 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, 65 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, அதுக்கு கீழேயும் நிறைய இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு 3 இங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க எல்லாமே மேப் பண்ணி வச்சுருக்கிறது 3லேருந்து 10க்கு மேப் ஆகுது, 4லேருந்து 17க்கு மேப் ஆகுது, அடுத்து 37க்கு 6 மேப் ஆகுது, அடுத்து 8க்கு 65 மேப் ஆகுது. இது எல்லாமே எனக்கு என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஃபைன், புரியுதா, எல்லாமே எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அண்ட் எக்ஸை வந்து கேபிட்டல் எக்ஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன்னு தானே சொல்லுவோம். ஏன்னா எனக்கு லெஃப்ட் சைடு எந்த எலமெண்ட்டும் லெஃப்ட் ஓவராக இல்லை,
அண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஒரு இமேஜஸ் இருக்குது என்னோட கோடொமைனில். கரெக்டாக? ஸோ ஆர் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக இஸ் அ function as each element in x belongs to capital X has an unique images கிடையாது, unique image in f of x. கரெக்டாக? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு தான் நம்மளுக்கு வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. கொஷின் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா புரியும். டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷனை டிட்டர்மைன் பண்ண சொல்லிட்டாங்க. இங்கே நம்ம பண்ணியாச்சு. இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். ஓகே, எக்ஸ் டு எக்ஸ்னால் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, என்னன்னா என்ன எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் ரெப்ரசன்ஸ் யுவர் ஸ்மால் எக்ஸ் அண்ட் என் ரெப்ரசன்ஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்ணிவிட்டேன். எனக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு, அதை நான் எடுத்து எழுதிட்டேன். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்குது தானே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.